பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கு கிறிஸ்து செய்கின்ற பணியில் பவுல் எவ்வாறு பங்கு பெற்றார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜீவனும் மரணமும் தனக்கு எப்படிப்பட்டவை என்பதை பற்றி அவர் பேசுகிறார். தன்னுடைய பாதுகாப்பு பற்றி அல்ல, பிற விசுவாசிகளின் ரட்சிப்பு பற்றியே பவுல் கவலைப்பட்டார். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்! பரலோகத்தோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒருவர் அப்படி செயல்பட முடியும். ஜெபம் பண்ணுவோம். பணிவிடை பெறுவதற்கு அல்லாமல் பணிவிடை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இயேசுவை அனுப்பின எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்மை புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை இந்த நாளில் திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மிஷல் டில்லான் என்கிற ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வாறு சொல்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை பிள்ளைகள் தாங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் வீட்டில் அனுமதி கொடுப்பார்களாம். அதுவரைக்கும் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை வைத்து தங்களுக்கு விருப்பமான ஒன்றை அந்த பிள்ளைகள் வாங்கிக் கொள்வார்கள். அவருடைய இளைய மகன் 6 வயதாக இருந்தபோது செய்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார். பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு சென்றார்கள். பலவிதமான கலை பொருட்கள் அங்கே இருக்கும். இவன் என்ன வாங்கப் போகிறான் என்பதை ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருந்தார். சிப்பியால் செய்யப்பட்ட சேவல் பொம்மை ஒன்றை அவன் வாங்கினான். தான் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் கடைக்காரரிடத்தில் கொடுத்தான். கடைக்காரர் எண்ணி பார்த்துவிட்டு இது போதாதே என்று சொன்னார். ஆனால் அவரோடு அவன் பேரம் பேசினான். கடைசியில் கடைக்காரர் அதற்கு சம்மதித்தார். வாங்கி அந்த பொம்மையை என்னிடத்தில் எடுத்து வந்தார். அப்பா, நான் இது உங்களுக்கு தருகிற பரிசு என்று கொடுத்தான். இந்த சிப்பி பொம்மையினாலே எனக்கு எந்த பயனும் கிடையாது. இதை வைத்து நான் செய்யப்போவது எதுவும் இல்லை. ஆனால் என்னுடைய மகன் தன்னுடைய கையில் இருந்த பணம் முழுவதையும் கொடுத்து வாங்கிய ஒரு சேவல் பொம்மை அது. அது இன்னமும் எனக்கு முன்னராக வைத்திருக்கிறேன். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மகன் எனக்காக வாங்கி தந்தது என்கிற எண்ணம் என்னுடைய மனதை நிரப்பும் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் தம்மையே நமக்காக கொடுத்தார். இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல முடியாது. என்னுடைய நித்திய வாழ்க்கை அவர் செய்த தியாகத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அவர் அப்படி இறந்திருக்காவிட்டால் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் அழிந்திருக்க வேண்டியவன். என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால நான் தப்பி பிழைப்பதற்கான ஒரு வழி உண்டாயிருக்கிறது. எவ்வளவு தூரம் எப்பொழுதும் நான் அதை மனதில் வைத்திருக்க வேண்டும். யாருக்காகவெல்லாம் அவர் அப்படி மரித்தாரோ அவர்களெல்லாம் சந்தித்து உன் ஆண்டவர் உனக்காக மரித்திருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அல்லவா? நான் எப்படி அதை சொல்லாமல் இருக்க முடியும்? கிறிஸ்துவின் தியாகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இயேசு வந்தார். அதை நாம் உணர்ந்தவர்களாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்தியாக வேண்டும். பிலிப்பியர் 1:19 இவ்வாறு வாசிக்கிறோம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று சொல்கிறார். அது என்று அவர் எதை பற்றி பேசுகிறார்? இது ஒரு சுட்டுச்சொல். இதன் அர்த்தம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தின பகுதியை நாம் பார்க்க வேண்டும். முந்தின பகுதியில் அவர் சொல்கிறார், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அவருடைய ஆசையெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும், சுவிசேஷத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்
சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எல்லோரும் சரியான நோக்கத்தோடு அதை செய்யவில்லை. இவருக்கு உபத்திரவம் தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அந்த வேலையை செய்கிறார்கள். இப்பொழுது அவர் வருத்தப்பட வேண்டும். ஆனால் அவர் சொல்கிறார், பாருங்கள், இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது என்று எதை சொல்லுகிறார்? இந்த சந்தோஷத்தை சொல்லுகிறார். கிறிஸ்து எப்படியாகிலும் அறிவிக்கப்படுகிறார் என்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படிப்பட்ட சந்தோஷம் இன்றைக்கு எனக்கு இல்லை என்றால் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அல்ல, எத்தனை பேர் அதிகமாக செய்ய முடியுமோ அத்தனை பேர் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அதனால் பவுலுக்கு இருந்த இந்த மனநிலை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அது எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்கிறார். அதாவது அந்த சந்தோஷம் எனக்கு ரட்சிப்பாக முடியும். அடுத்த வசனத்தை சொல்கிறார், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். எப்படி முடியும்? ரட்சிப்பாக முடியும். ரட்சிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, உலக பிரச்சனைகளிலிருந்து கிடைக்கிற விடுதலையை கூட இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. மனதின் வேதனையிலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலையையும் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. இவருடைய மனதின் வேதனை அவருக்கு எவ்வாறு நீங்குகிறது? தன் சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்படுவார் எனும் வாஞ்சையாலும் நம்பிக்கையாலும் இந்த வேதனை நீங்குகிறது என்று சொல்கிறார். கிறிஸ்து எப்படியாக மகிமைப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஏதாவது ஒரு வகையில் கிறிஸ்துவை பற்றிய அறிவு எல்லோருக்கும் சென்றதென்றால் அது எனக்கு போதும் என்று இவர் ஆசைப்படுகிறார். இந்த ரட்சிப்பு அவருக்கு கிடைப்பதற்கு வேறு 2 செயல்கள் உதவி செய்ததாகவும் குறிப்பிடுகிறார். ஜெபத்தால் இந்த சந்தோஷம் அவருக்கு கிடைப்பதாக சொல்கிறார். உங்கள் வேண்டுதலினால் அது, அதாவது சந்தோஷம், எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று சொல்கிறார். அதாவது ஒருவர் எனக்காக ஜெபித்தால்தான் என் மனதின் வேதனை நீங்குமா, எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? அதிலும் பாவ மன்னிப்பு என்பது இன்னொருவர் வேண்டுதலினால் தான் எனக்கு கிடைக்கிறது என்றால் தேவனை அது குறை சொல்வதாக அமையும். இன்னொருவர் கேட்டால்தான் என் பாவத்தை அவர் மன்னிப்பார் என்பது எந்த விதத்திலும் சரியானதே இல்லை. அப்படியானால் எனக்காக ஜெபிப்பதற்கு வேறொருவர் இல்லை என்றால் நான் ரட்சிப்பு கிடைக்காதவனாக அழிந்து போவேன் என்றாகிவிடுகிறது. பிலிப்பியரின் வேண்டுதலினால் எவ்வாறு இது அவருக்கு ரட்சிப்பாக முடிகிறது, அதாவது மனவேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. யோசித்து பார்த்தால் அது தெளிவாக நமக்கு தெரியக்கூடும். நாம் ஒரு சமுதாயமாக வாழ படைக்கப்பட்டவர்கள். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று தான் ஏவாளை படைத்தார். அதனால் ஒரு கூட்டமாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டவர்கள். தனிமையில் நாம் இருந்தால் நமக்கு அது மிகுந்த வேதனையை தரும். இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் பிலிப்பியர்கள் அவருக்காக ஜெபிக்கிறார்கள் என்கிற செய்தி அவருக்கு வந்து சேர்கிறது. இவர் மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்கிற அறிவு நம் சமுதாய தேவையை நிறைவேற்றுகிறது. அதன் மூலமாக நம்முடைய மனது அமைதியாகிறது. இயேசுவானவர் கூட அப்படி செய்ததாக நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிப்பதற்கு சென்றபோது தேவனை விட்டு பாவத்தினால் விலக வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை புரிந்து கொண்டவராக வேதனையோடு அவர் ஜெபிக்கிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். வியாகுலப்பட்டார். அந்த சமயத்தில் 3 சீஷர்களை தம்மோடு அழைத்துச் செல்கிறார். இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தனியாக போய் ஜெபிக்கிறார். திரும்ப வரும்போது அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா என்று இயேசு கேட்கிறார். அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். இயேசுவானவர் ஒரு மனிதனாக இருந்ததுனால மற்றவர்கள் அவரோடு இருப்பது
அவருடைய தேவையாக இருந்தது. பவுலுடைய நிலை அதுதான். தனிமையாக சிறைச்சாலையில் அவர் விடப்பட்ட போதிலும் தனக்காக ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்கிறது என்கிற எண்ணம் அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும். தனியாக இருந்தால் அதிக வேதனை வரும். யாரும் என்னை நினைக்கவில்லை என்ற எண்ணமே மனதை அழுத்தும். எனக்காக பிறர் ஜெபிக்கிறார்கள் என்று தெரிந்தால் என்னை மற்றவர்கள் மறந்துவிடவில்லை, நான் மதிப்புள்ளவன், நான் தனியாக விடப்படவில்லை என்கிற உறுதி கிடைக்கிறது. அப்பொழுது மனதுக்கு அமைதி கிடைக்கிறது. எல்லாவற்றையும் நான் ஒருவனாகவே சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் பதற்றத்தை உருவாக்குகிறது. மற்றவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லும்போது இந்த பாரம் என்னுடையது மட்டுமல்ல, மற்றவர்களும் என்னோடு இருக்கிறார்கள் என்பது மன அழுத்தத்தை குறைக்கிறது. சமுதாயமாக இருப்பதற்கு நாம் படைக்கப்பட்டதுனால இந்த குழு உணர்வு என்பது மிக முக்கியம். ஒத்த குணமும் சிந்தனையும் ஒன்றுபோல் உள்ளவர்கள் இயல்பாகவே ஒன்றாக சேர்ந்து நட்புறவுடன் வாழ்வார்கள். பவுலை போன்ற தன்மையுடையவர்கள் தான் பவுலோடு ஒட்டுறவாக இருக்க முடியும். அப்படி இல்லாதவர்கள் பவுலோடு ஒரு குழு சிந்தனை உடையவர்களாக இருக்க முடியாது. எப்படித்தான் வாழ்க்கை இருந்தாலும் அவர்கள் ஒட்டமாட்டார்கள். ஆனால் ஒத்த குணம் உடையவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிப்பார்கள். இந்த ஒத்த தன்மையுள்ளவர்களை பற்றி பேசும்போது யாழோர் கூட்டம் என்று தொல்காப்பியம் அழைக்கிறது. மற்றவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்கிற எண்ணமானது அவருடைய மனவேதனையிலிருந்து விடுதலை தருவதால் அது விடுதலை எனும் ரட்சிப்பாக முடிகிறது. யாழோர் கூட்டம் என்றால் என்ன? யாழ் என்பது ஒரு இசைக்கருவி. யாழ் ஓர் கூட்டம் பல யாழ்களை ஒன்றாக இசைக்கும் போது மிக அருமையான இசையை அது உருவாக்குகிறது. ஒரே சுரத்திலே அவை இசைக்கப்படும் போது ஒத்த ஒலி உண்டாகிறது. அதே போல ஒரே குணம் கொண்ட மனிதர்கள் சேர்ந்தால் அவர்களின் எண்ணமும் செயலும் ஒரே திசையில் செல்லும். நான் சிறையில் இருந்தாலும் என்னுடைய எண்ணங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள் என்கிற எண்ணமானது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் என்று சொல்வார்கள். ஆம், இந்த உலகத்தில் யார் நம்மோடு சேர்ந்து இருப்பார்கள் தெரியுமா? யாரெல்லாம் நம்முடைய சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்மோடு சேர்ந்திருப்பார்கள். இயேசுவானவர் ஒரு ஊமை சொன்ன பதிவார் சொன்னார். கடைசி காலத்தில் 2 கூட்டமாக மக்கள் பிரிக்கப்பட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கிறார்கள். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்லுவாராம்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்ன? வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆம், அவர் கேட்பார்கள், எப்பொழுது வியாதியாயிருந்த உண்மை நாங்கள் பார்க்க வந்தோம், காவலில் இருந்த உன்னை பார்க்க வந்தோம் என்று கேட்கும்போது அவர் சொல்வாராம், சிறியவரில் ஒருவராகி இவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பவுலை பார்ப்பதற்கு எப்பாப்பிர தீத்துவை பிலிப்பியர் அனுப்புகிறார்கள், பண உதவியும் செய்கிறார்கள். அதனால் இவருக்கு சந்தோஷம். நான் யாழோர் கூட்டத்தில் ஒருவன், பிலிப்பியரும் நானும் யாழோர் கூட்டம். நாங்கள் சேர்ந்து இசைக்கிற இசையானது, அதில் வருகிற நாதமானது அனைவரையும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கப் போகிறது என்கிற எண்ணம் அவருக்கு உறுதிப்பட்டது. நாம் இன்றைக்கு யாழோர் கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறோமா? இன்னொரு காரணமும் சொல்கிறார், ஆவியானவராலும் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சொல்லுகிறார். உங்கள் ஜபத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் அது எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்கிறார். நீங்கள் எனக்காக வெளியிருந்து ஜெபிக்கிறீர்கள், எனக்கு உள்ளே இருந்து ஆவியானவர் எனக்கு சந்தோஷத்தை தருகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் சொல்லும்போது பல சமயங்களில் நாம் நினைப்பது போன்றது அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் என்று பவுல் எழுதுகிறார். எனவே அவர் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆவியானவர் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட
தன்மையுடையவர்களாக நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்கிறார். எப்படி? ரட்சிப்பாக முடியும், சந்தோஷத்துடன் முடியும். நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த சந்தோஷம் இப்பொழுது இன்னமும் அதிகமாகிறது. நீங்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறீர்கள், ஆண்டவரும் என்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் சந்தோஷமே கிறிஸ்தவரின் சந்தோஷமாக இருக்கும். பவுல் இப்பொழுது ரோமிலே சிறைப்பட்டு இருப்பதற்கு காரணம் எருசலேமில் நடந்த சம்பவங்கள். எருசலேமுக்கு போவதற்கு முன்னராக ரோமுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் தனக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டுகிறார். 2 காரணங்கள் அதில் சொல்லுகிறார். நான் யூதேயாவுக்கு செல்கிறேன், அங்கே இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும். அடுத்து எருசலேமில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக நான் காணிக்கை சேர்த்து கொண்டு போகிறேன். அந்த தர்ம சகாயத்தை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். இங்கே போய் பணம் கொடுத்தால் அதை வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிடுவார்களோ என்று அவர் நினைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு எருசலேமில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் இவரை வெறுத்து வருகிறார்கள். காரணம், இவருடைய கருத்தும் அவர்களுடைய கருத்தும் ஒத்துப்போகவில்லை. இங்கே ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்காக இதையும் நீங்கள் கேளுங்கள். இவருடைய ஆசை என்ன என்பதை இந்த வேண்டுகோளில் காட்டுகிறார். நான் அங்கிருந்து தப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் நான் கொடுக்கிற காணிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எருசலேமியர் மேல் பவுலுக்கு இருந்த பாசம் இங்கே நமக்கு தெரிகிறது. பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதும் அவரிடம் காணப்பட்ட பொறுமையும் மகிழ்ச்சியும் தைரியமும் விசுவாசமும் எப்பொழுதும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தன. எருசலேமில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் மிகவும் நல்லதாக தெரியவில்லை. உங்களை நன்றாக நடத்தாதவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? மாபெரும் போராட்டத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சாட்சியாக வாழ்கிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். எருசலேமியர் பணத்தை வாங்கி கொண்டார்கள், ஆனால் பிரச்சனையிலே மாட்டிவிட்டார்கள். எருசலேம் ஆலயத்தில் சென்று பலியிடுமாறு பவுலை வற்புறுத்துகிறார்கள். வேறு சிலர் பலியிடப் போகிறார்கள், அதற்கான செலவை இவர் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி அனுப்புகிறார்கள். அங்கே அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுகிறார். சிறையில் இவர் இருந்தபோது எருசலேமில் இருந்த விசுவாசிகள் யாரும் அவரை வந்து பார்த்ததாகவே தெரியவில்லை. சகோதரி மகன் மாத்திரம் வருகிறார். பணத்தை வாங்கின எவரும் அவரை பார்ப்பதற்கு செல்லவில்லை. நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று தேவன் சொல்வார் என்று வாசித்தோம் அல்லவா, அதை இந்த விசுவாசிகள் செய்யவில்லை. அங்கு மாத்திரம்தான் என்று இல்லை, அநேக இடங்களிலே பவுலுடைய அனுபவம் அதாகத்தான் இருந்தது. நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், நான் உங்கள் மேலே வச்சுருக்க அளவுக்கு நீங்கள் என்கிட்ட அன்பாக இல்லை, ஆனாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இல்லை என்பதற்காக நான் உங்களிடத்தில் அன்பாக இல்லாமல் இருக்கப் போவதில்லை. நான் சந்தோஷமாக என்னையும் என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக செலவு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கவலையிலும் அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தவர்கள் பிலிப்பியரும் ஆவியானவரும் என்று இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். கிறிஸ்துவில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்த பவுல் தன் மரணத்தை எப்படி பார்த்தார் என்று பாருங்கள். சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை இன்னும் நன்றாக மொழிபெயர்க்க வேண்டுமென்றால், நான் வாழ்வேன் என்றால் அது கிறிஸ்துவுக்காகவே ஆகும், சாவது என்றால் அதுவும் எனக்கு லாபமே என்று சொல்கிறார். சமகால மொழிபெயர்ப்பில் இவ்வாறு இந்த வசனம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் வாழ்வதாக இருந்தாலும் சரி, சாவதாக இருந்தாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், இறந்தாலும் எனக்கு லாபம்தான் என்று சொல்கிறார்.
ஏன் வாழ்வதும் சாவதும் பற்றி பேசுகிறார்? நான் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். பிழைத்திருந்தால் வாழ்ந்தால் என் கிரியைக்கு பலன் உண்டாகிறது என்பதனால நான் எதை தெரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. சாவை தெரிந்து கொள்வதா அல்லது வாழ்வை தெரிந்து கொள்வதா என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். வாழ்வது அவருக்கு பிடித்தது தான். அதன் மூலமாக இன்னும் பலர் ரட்சிக்கப்பட முடியும். சாவது என்றாலும் அது அவருக்கு லாபம்தான் என்று சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அவர் சொல்கிறார், யூதர்கள் என்னை 1 அடியாக 5 தரம் அடித்தார்கள். உபாகம் 25:3 40 அடி அடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 40 அடிக்கு 1 அடி குறைவாக 40 வந்துடக்கூடாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், 3 பிரிவு உள்ள சாட்டையால் அடிப்பாங்களாம். அப்போ 3 பிரிவு சாட்டைன்னா ஒரு தடவை அடிக்கும்போது 3 அடி விழுது, 13 தடவை அவர்கள் அடிப்பார்களாம். இது தவிர 3 தரம் மற்றவர்களால் மிலாறுகளால் அடிபட்டார், கல்லெறி உண்டார், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தார், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினார், அநேக தரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசம் என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். இப்படி பல வகைகளிலும் அவர் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்தார். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்கிறார். சரீர பிரகாரமான இந்த வேதனையை விட இன்னொரு வேதனையும் அவருக்கு இருந்திருக்கிறது. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் தன்மை அப்படியே அவர்கள் வெளிப்படுகிறது. இவ்வாறு அநேக தரம் மரண அவதியில் அவர் அகப்பட்டார். அதனால் சாவது அவருக்கு லாபம் என்று சொல்லுகிறார். செத்துவிட்டால் இனி இந்த பிரச்சனைகள் இல்லை அல்லவா? ஆனால் அதைவிட அவருக்கு இன்னொரு முக்கியமான பார்வை இருந்தது. சாவிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று சொல்கிறார். நான் இறந்தாலும் தன்னுடைய நம்பிக்கைக்காக இவன் இறந்திருக்கிறான் என்பது மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. செத்து போய்விட்டால் என்ன செய்வது? அவர் சொல்லுகிறார், இறந்த பிறகு எனக்கு மீண்டும் உணர்வு வரும்போது நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அநேகர் மரணத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று பிரசங்கியில் வாசிக்கிறோம். குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை. உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை தெரிவிப்பான். இவையெல்லாம் உயிரோடு இருந்தால் தான் நடக்கும். ஆனால் நம்மில் அநேக தவறான எண்ணமுடையவர்களாக இருக்கிறோம். நான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது என்னுடைய அப்பா இறந்து விட்டார்கள். பெரியவளத்திலிருந்து என் சித்தப்பா என் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் அவர் எழுதியிருந்தார்கள், அண்ணி, நீங்களும் பிள்ளைகளும் அண்ணனை நினைத்து கவலைப்படாதிருங்கள். அண்ணன் இப்பொழுது பரலோகத்தில் இருப்பார். நீங்கள் வேதனைப்படுவதை பார்த்தால் அண்ணனும் வேதனைப்படுவார். எனவே கவலைப்படாதிருங்கள் என்று எழுதியிருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வேதாகமம் சொல்லவில்லை. நித்திய வாழ்வு இறந்தவுடனே யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. பிரேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று இயேசுவானவர் சொன்னார். நாம் உயிரோடு எழும்பிய பிறகுதான் நமக்கு பரலோகம் அல்லது தண்டனை. எனக்கு பிரியமான ஒரு சகோதரியுடைய அப்பா இறந்து விட்டார். இந்த சகோதரி நம் சபையை சார்ந்தவர், அப்பா வேறு சபையை சார்ந்தவர். அடக்கத்திற்கு சென்றிருந்தேன். கல்லறை தோட்டத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணினார். துவங்கும்போது சொன்னார், நம்முடைய சகோதரன் இப்பொழுது பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறார் என்று சொன்னார். பிரசங்கம் முடியும் போது சொன்னார், இந்த சகோதரன் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவார், எழுந்து தேவனோடு இருப்பார் என்று சொன்னார். என்ன பேசுகிறோம் என்பதையே அவர்களால் மனதில் வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை, முடியும் போது இன்னொரு வார்த்தையாக இருந்தது. ஒருவேளை இது நமக்கு ஒரு உற்சாகத்தை தரலாம். இறந்தவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு மனதிலே சந்தோஷத்தை தரலாம். ஆனால் சரியானதை சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். வலி அவன் சொல்வதே சரியானது என்பது சரியல்ல. சரியானதை சொல்வதே வலிமை என்பது தான் சரி. எனவே நிறையா பேர் சொல்லுகிறார்கள்,
பெரிய பெரிய பிரசங்கியார்கள் சொல்கிறார்கள், சபை சொல்கிறது, உலகம் சொல்கிறது என்பதெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் பேர் சொன்னாலும் எது சரியோ அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். தேவ சித்தத்தை ஏற்பது தான் மதிப்பானது. நமக்கு இப்பொழுதுள்ள மாபெரும் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எது சரியோ அதை நாம் நம்ப வேண்டும். அப்பொழுது நமக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். இயேசு சொன்ன பிரகாரமாக அவர் மீண்டும் வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகள் எழுந்திருப்பார்கள். அந்த சந்தோஷத்துக்காக அவர் காத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சந்தோஷமே கிறிஸ்தவரின் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பவுலுடைய நம்பிக்கையை பாருங்கள். கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார். என்று சித்தப்பா நம்பியது போல பவுல் நம்பியிருந்தார் என்றால் கவலைப்படாத, நீங்கள் இறந்தவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பார். அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்கிறார். என உயிர்த்தெழுதல் நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். தன்னுடைய உயிர்த்தெழுதலை பவுல் நம்பினதினால் நிச்சயத்தோடு அவர் இருந்தார். பவுல் நிச்சயம் என்ன என்று பாருங்கள். இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்துவிட்டு மீண்டுமாக சிறையில் அடைக்கப்படுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. 2வது ரோம சிறை இருப்பின் போது அவர் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய 2ஆம் கடிதத்தை எழுதுகிறார். அதில் அவர் சொல்கிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பிலிப்பியருக்கு எழுதும்போது எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, எது நடந்தாலும் எனக்கு சமாதானம் தான் என்று சொன்னார். இங்கே சாகப் போகிறேன் என்பதை ஒத்துக்கொண்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நான் இறக்கும்போது எனக்கு தருவார் என்று சொல்லவில்லை. அந்நாளிலே அதை எனக்கு தந்துடுவார். எந்நாளில் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவர் வருகிற அந்த நாளிலே அது எனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆனாலும் இந்த சமயத்தில் முதலாவது ரோம சிறை இருப்பின் போது பவுலுடைய போராட்டம் இதுவாகத்தான் இருந்தது. நான் வாழ்வதென்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், சாவது என்றாலும் எனக்கு லாபம்தான். உயிரோடு இருந்தால் என்னுடைய கிரியைக்கு பலன் இருக்கும். இவரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் என்று சொல்கிறார். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை என்று சொன்ன மாத்திரத்தில் மரித்த உடனே அவர் கிறிஸ்துவோடு இருக்க சென்று விட்டார் என்று மறுபடியும் நாம் நினைக்கிறோம். யோசித்து பாருங்கள். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். 4 நாட்கள் கழித்து லாசரு வருகிறார். இறந்தவுடனே லாசரு பரலோகத்திற்கு சென்றிருந்தால் பூமிக்கு திரும்ப வருவதற்கு லாசருவுக்கு பிரியமாக இருந்திருக்குமா? இல்லை. ஏன் நல்ல இடத்திலிருந்து என்னை இங்கே அழைத்து வருகிறீர்கள் என்று சொல்லியிருப்பார். அப்படி அவர் எதுவும் பேசியதாக தெரியவில்லை. அவர் மரணத்தை பற்றி பேசும்போது கூட இயேசுவானவர் நித்திரை என்று தான் அழைத்தார். அப்படியானால் மரித்த பிறகு என்ன நடக்கிறது? ஒன்றுமே இல்லை, தூங்குகிறோம். கனவே இல்லாத தூக்கம், ஒன்றுமே தெரியாது. இறந்தவுடன் நாம் பரலோகம் போவதில்லை. தூங்கிவிட்டு விழிக்கும்போது தான் பரலோகத்திற்கு போவோம். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணத்திற்கு அடுத்து அவருக்கு தெரிவது கிறிஸ்துவோடு இருப்பது தான். ஒருவர் மரித்து கண் விழிக்கும் போது அவர் அறிந்து கொள்வது கிறிஸ்துவின் வருகையாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு சொன்னார் அல்லவா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். புரிகிறதா? அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் எப்பொழுதுதான் போக முடியும்? அவர் திரும்ப வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். சில சமயங்கள் அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் தவறாக நம்பியிருந்தால் அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லது எனக்கு சரியாக தெரிந்திருக்கிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லையே என்று அவர்களை குறை சொல்லவும் கூடாது. அறிவில் எப்பொழுதுமே மாற்றம் இருக்கிறது. புலவர் சண்முக வடிவேல் தன்னுடைய தம்பியை பற்றி ஒரு பேச்சில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது என்னுடைய தம்பி அப்பொழுதுதான் எண்களை கற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரிந்த எண் 5. என்ன பேசினாலும் 5 என்று சொல்வான். சாப்பிட்டாயா என்று கேட்டால் சாப்பிட்டேன் என்று சொல்வான். எவ்வளவு சாப்பிட்டாய் என்று கேட்டால் 5 என்று சொல்வான். என்ன கேள்வி கேட்டாலும் அவனுடைய பதில் 5 என்பது தான்.
ஒரு நாள் தின்பண்டம் வாங்குவதற்காக சென்றிருந்தோம். 8 பொட்டலம் கட்டி தர வேண்டும். அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டோம். அவர் 8 பொட்டலத்தை கட்டி தருவதற்காக நாங்கள் காத்திருந்தோம். கடைக்காரர் 3 பொட்டலம் போட்ட பிறகு என் தம்பியை பார்த்து கேட்டார், இன்னும் எத்தனை பொட்டலம் போட வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய தம்பிக்கு தெரிந்த எண் 5 தான். 5 என்று சொன்னான். ஆனால் 8 போட வேண்டியது இருக்கிறது, 3 போட்டாயிற்று, மிச்சம் 5 தான். அது சரியான பதில் தானே. அவருக்கு ஒரே சந்தோஷம். பக்கத்தில் இருந்த அவருடைய மகன் சற்று வயதானவன், அவனுக்கு ஓங்கி முதுகில் ஒரு அடி கொடுத்து, நீ எடுக்கிறாயே, இந்த சிறுவனை பார், சரியாக பதில் சொல்கிறான், உனக்கு தெரியவில்லையே என்று சொன்னாராம். புலவர் சொல்கிறார், இதற்கு மேலே இருந்தால் ஆபத்து. இன்னும் 2 பொட்டணம் போட்ட பிறகு இன்னும் எத்தனை என்று கேட்டாலும் 5 என்று தான் சொல்லுவான். அது பிரச்சனையாகிவிடும் என்று அவனை அழைத்து கொண்டு உடனடியாக அந்த இடத்தை காலி செய்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு இவருடைய தம்பி படித்தார், கணிதத்தில் MSc முடித்தார். தற்போதைய நிலை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய தம்பி மாணவர்களால் ராசி மிகுந்த கணித ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். அவரிடத்தில் படித்தால் கணிதத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் என்று அவரை தேடி வருகிறார்கள் என்று சொன்னார். நான் சொல்ல வருவது என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறார். ஒரு காலத்தில் 5 தவிர வேறு எந்த எண்ணையும் தெரியாதிருந்த அந்த நபர் இப்பொழுது கணித மேதாவியாக இருக்கிறார். ஆம், நாம் அப்படி மாறலாம். நமக்கு எல்லாம் சரியாக தெரியவில்லையே என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே என்று அவர்களை பார்த்து இழிவாக நாம் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேதாகம் சொல்கிறதை பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது, எனக்கு தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் விளக்கம் தெரியும். என்னங்க பிரயோஜனம்? பரலோகத்து போகும்போது நீ உன் சகோதரன்ட்ட அன்பாக இருந்தே தான் கேட்க போகிறாரு தவிர 2300 ராப்பகல் தரிசனத்தின் ஆரம்ப வருஷம் என்ன, முடிவு வருஷம் என்ன என்று கேட்கப் போவதில்லை. அந்த அறிவினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடி அறிந்து கொள்ளுவேன். புரிகிறதா? அறிவு அல்ல, மிக முக்கியமானது என்ன என்பதை அவர் இங்கே சொல்கிறார் பாருங்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். அன்பு இல்லாதவனாக எனக்கு எந்த தீர்க்க தரிசனம் தெரிந்தாலும் எந்த அறிவு இருந்தாலும் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பவுல் அதை மிகவும் தெளிவாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் சொல்லுகிற உண்மையை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டினால் நாம் பரிசுத்தவான்கள் என்ற அர்த்தம். பவுல் தொடர்ந்து பேசும்போது, நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் இவரோடு சேர்ந்த யாழோர் கூட்டம் என்பதை மறுபடியும் சொல்கிறார். நான் வந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், உங்கள் விசுவாசம் இன்னும் வளரும், உங்கள் சந்தோஷம் பெருகும், அதனால் நான் பிழைத்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். நாம் நேசிக்கிறவர்கள் நம்ம இப்படிப்பட்ட பாசமுடையவர்களாக இருக்கிறார்களா என்று பாருங்கள். பிலிப்பியர் இவர் மேலே அதிக அன்பு வைத்திருந்தார்கள். அவரால் தங்களுக்கு என்ன ஆதாயம் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு தாங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஆசைப்பட்டார்கள். கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட தன்மையுடையவர் தானே. கிறிஸ்துவின் சந்தோஷமே கிறிஸ்தவரின் சந்தோஷமாக இருக்கும். பவுலும் அப்படிப்பட்டவராக இருந்தார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுடைய இந்த சந்தோஷம், உங்களுடைய நன்மை எனக்கு விருப்பம் என்று சொல்கிற அந்த சந்தோஷம் நம்மில் உருவாகும்போது கிறிஸ்து நம்மில் உருவாகி இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நல்ல தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? இங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. கிறிஸ்து நம்மில் உருவானால் நாம் எப்படி இருப்போம்?
ஒரே ஆவியிலே உறுதியாக இருப்போம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நானும் சந்தோஷப்படுவேன் என்று சொன்ன அவர், ஒருவேளை நான் வராமல் போனாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அருமையான வசனம். சொல்லப்படுகிற ஒவ்வொரு சொற்றொடரையும் நாம் புரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சுவிசேஷம் என்று சொல்கிறார். சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து இங்கே பிறந்தார், இந்த வருஷத்தில் பிறந்தார் என்றெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் சுவிசேஷம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். வேதாகம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா 16:16 தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 4:23 இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஏசாயா 40:9 வாசிக்கிறோம், சுவிசேஷகியே நீ பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறி 52:7 உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன் என்றெல்லாம் அழைக்கிறார். என்ன என்று புரிகிறதா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அரசாட்சி செய்கிறார் என்பதுதான் நற்செய்தி. தேவன் நம்மளே ஆளுகை செய்கிறாரா? நமக்காக அவர் என்னவெல்லாம் செய்கிறார்? நமக்காக தேவன் என்னவெல்லாம் செய்கிறார்? தேவன் உங்கள் ராஜாவா? அப்படியானால் அவரிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதுதான் சுவிசேஷம். நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய விருப்பம் என்ன என்றெல்லாம் சொல்லுவதும் செய்வதும் சுவிசேஷம் இல்லை. என் வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, திருச்சபையிலும் சரி, நான் என்ன சொல்லுகிறேனோ அதுபடி தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற பிசாசின் தன்மையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அதைத்தான் சாத்தான் ஆசைப்பட்டான். தேவனுடைய இடத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட ஆசை உடையவனாக இருக்கிறேன் என்றால் மற்றவர்கள் என்னை கேட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளாக இருக்கும் என்றால் என்னுடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தின் விசுவாசம் என்று சொல்கிறார். நமது போராட்டத்திற்கு என்ன காரணம்? அநேகர் நம்முடைய புகழுக்காக வேலை செய்கிறோம், நமது ராஜாவின் புகழுக்காக வேலை செய்யவில்லை. அநேகர் நம்முடைய பெயருக்காக வேலை செய்கிறோம், நம் ராஜாவின் பெயருக்காக வேலை செய்யவில்லை. நமது வசதிக்காக வேலை செய்கிறோம், ராஜ்யத்தின் குடிமக்கள் வசதிக்காக நாம் வேலை செய்யவில்லை. பாபிலோனியர்கள் தங்கள் பெயர் வழங்குவதற்காக கோபுரத்தை கட்டினார்கள். அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமம் விளங்குவதற்காக வேலை செய்கிறார்கள். கிறிஸ்துவின் சத்தியம் என்ன? தேவனே நல்லவர் என்பது தான். பிசாசு அவர் நல்லவர் இல்லை என்று சொன்னான். அவர் நல்லவர் என்பதை காட்டுவதற்கே கிறிஸ்து வந்தார். அதுதான் சத்தியத்தின் அடிப்படை. இதை விட்டுவிட்டு வெறுமனே உபதேசங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம் என்றால் தேவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றாகிவிடுகிறது. சுவிசேஷத்தின்படி தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனை நம்புகிற விசுவாசத்தின் பாதுகாப்புக்காக நான் பிரயாசப்பட வேண்டும். இதுதான் சுவிசேஷத்தின் விசுவாசம். அப்படிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்றல் என்று சொல்கிறார். ஒரே ஆவி என்றால் ஒரே நோக்கம். மாபெரும் போராட்டத்தில் நம் விசுவாசத்தை விட்டு விலகாமல் நாம் நிற்க வேண்டும். சோதனைகளாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இந்த உறுதியாக நிற்றல் என்பது ஒரு இராணுவ வார்த்தை. போர்க்களத்தில் நிலையை விட்டு கொடுக்காமல் இருப்பது என்று அர்த்தமாகும். 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்கிறது. தன்னுடைய இடத்தை விடாமல் எதிரியை தாக்கி கொண்டிருந்தால்தான் எதிரி பின்வாங்குவார். நாம் பின்வாங்கினால் நாம் தோற்றுப்போம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். நம்முடைய நோக்கத்தை விட்டு நாம் கொஞ்சமும் விலகக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? நான் பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்பதல்ல. இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும், இயேசுவின் ராஜ்யம் வளர வேண்டும். ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடு என்று சொல்கிறார். கூட போராடுதல் என்பது விளையாட்டுத் துறையிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. ஒரு அணியாக சேர்ந்து எதிரி அணியுடன் போராடுதல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிநபர் ஓட்டம் இல்லை, அது கூட்டாக ஓடும் ஓட்டம். ஒரே ஆத்மா என்றால் ஒரே இலக்கு, ஒரே பார்வை, சத்தியத்தின் மீதுள்ள உறுதி. தவறான நோக்கத்தை வைத்து ஒரே கூட்டாக நாம் ஓடலாம், ஒரு கூட்டமாக நாம் ஒன்று சேர்ந்து கொள்ளலாம். அது அல்ல. கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக ஒரு கூட்டணியாக நாம் நின்று செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடவுங்கள் என்று சொல்கிறார். பாத்திரராய் என்றால் ராஜ்யத்தின் குடிமக்களாக,
எந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் வாழ வேண்டும். பிசாசம் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் வளர்ப்பதற்கு பிரயாசப்பட்டு வருகிறார். எந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் வாழப்போகிறோம்? கிறிஸ்துவை மதிக்கும் விதத்தில் நாம் வாழ வேண்டும். நமது வாழ்க்கை முறையும் நடத்தையும் குணநலம் தீர்மானங்களும் சுவிசேஷத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அந்த தன்மை நமக்கு இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். இயேசுவானவர் ஜெபித்த போது இவர் ஜெபித்தார், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் அன்பானவர் என்பதை உலகம் எப்பொழுது அறிந்து கொள்ளும்? நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்போது, கிறிஸ்து நம்மிலே இருக்கும்போது, தேவன் நம்மிலே இருக்கும்போது. தேவன் நம்மிலே இருந்தால் நாம் யாரோர் கூட்டமாக மாறுவோம். ஒரே நோக்கம், ஒரே தன்மையுடையவர்களாக நாம் மாறுவோம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருப்பதை மற்றவர்கள் காணும்போது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? வாழ்க்கை குறுகியது. தேவன் நமக்கு தந்துள்ள அந்த வாழ்நாட்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்காக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். அதில் ஒன்றுதான் விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாக மாறுவது. விசுவாசம் என்பது கொள்கை அல்ல. விசுவாசம் என்பது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டாலே மாட்டார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனை நம்புவதற்கு பழகுங்கள். பவுல் சொல்கிறார், ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கணும். கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் முடிக்க வேண்டாம். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவின் சந்தோஷமே கிறிஸ்துவரின் சந்தோஷமாக இருக்கும். பெரும்பாலும் பெருமையால் தான் சபையில் பிரிவினை காணப்படுகிறது. பெருமையும் உலக லட்சியமும் பேணி வளர்க்கப்படுவதால் கிறிஸ்துவின் ஆவி விலகிச் செல்கிறது. திருச்சபையின் கவனத்தை குலைத்து பலவீனமாக்குகிற போலித்தனமும் கருத்து வேறுபாடும் சச்சரவும் வருகின்றன. பாடாசிரியர் கிளின்டன் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பெருமையும் உலக லட்சியத்தையும் நாம் ஒதுக்க வேண்டாம். நான் என்கிற அகந்தையை நாம் ஒழித்தாக வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருப்பதும் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடுவதும் எவ்வாறு நமக்கு உதவுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் மறலாதிருப்பது நடக்கும். அதாவது பயப்படாதிருப்பது நடக்கும். மறலாது இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் மறலாது இருக்கிறது, அதாவது பயப்படாமல் இருக்கிறது, அவர்கள் என்பது உங்களை எதிர்க்கிறவர்கள் கெட்டு போகிறதற்கும், உங்களை எதிர்க்கிறவர்கள் அழிந்து போவார்கள். நீங்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் பயப்படாமல் தேவன் மேலே நம்பிக்கையில் சந்தோஷத்தோடு இருங்கள். உங்கள் சந்தோஷத்தை அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. ஆம், பயப்படாமல் நாம் வாழும்போது தேவனுடைய சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள் அழிந்து போவார்கள், சத்தியத்தை நம்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அது ஒரு அத்தாட்சி என்று சொல்கிறார். இது மனிதனுடைய செயல் இல்லை, தேவனுடைய செயல் என்றும் பவுல் எழுதுகிறார். பாடுபடுத்துகிறவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டுமே. பிலிப்பியரில் பவுல் சொல்கிறது அதுதான். கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. துன்பம் அனுபவிப்பது அவர் உங்களுக்கு தந்த ஒரு ஈவு என்று சொல்கிறார். ஆம், அவர் நிமித்தமாக நாம் பாடுபடுவது அவர் நமக்கு அருளிய ஒரு ஈவு. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. சரீர் பிரகாரமாக சிறைச்சாலையில் இருக்கிறார். இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் பொறாமையோடு பேசுகிறார்கள். இவருக்கு கஷ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். உங்களுக்கும் இது இருக்கிறது. இந்த பாடுபடுதலை ஏன் தேவன் நமக்காக அருளியிருக்கிறார்? ஒரே ஒரு காரணம்தான். நாம் தேவனை போன்று மாற வேண்டும் என்று இயேசு மலை பிரசங்கத்தில் குறிப்பிட்டார். உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். பிதா எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் தெரியுமா? துரோகிகளிடத்திலும் நன்றி அறியாதவர்களிடத்திலும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். எனவே உங்களுக்கு துரோகிகள் இருக்கிறார்களா, நன்றி அறியாதவர்கள் இருக்கிறார்களா?
அது உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஈவு. அவர்களை நீங்கள் நேசிப்பதன் மூலமாக கிறிஸ்துவின் தன்மையில் பூரணப்படுகிறீர்கள். அதனால் நாம் தெரிவிக்கிற செய்தி, நமது ஊழியம், நம் ஒற்றுமை, இது மூன்றுக்கும் தொடர்பு உண்டு. நாம் அறிவிக்கிற செய்தி என்று இங்கே நான் சொல்லவில்லை, நாம் தெரிவிக்கிற செய்தி. வாயினால் மாத்திரமல்ல, செயலினாலும் ஒரு செய்தியை நாம் உலகத்திற்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு சேவை செய்வதற்காக சில செயல்களை நாம் செய்கிறோம். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதில் ஒன்று இல்லாவிட்டாலும் நாம் வெற்றி பெற முடியாது. மூன்றும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நம்ம எதற்கும் பயப்பட தேவையும் இல்லை. தேவன் அன்புள்ளவர் என்கிற செய்தியை நாம் அறிவிக்கிறோமா? அந்த செய்தியை அறிவிப்பதற்காக மற்றவர்களுக்காக உழைக்கிறோமா? அந்த உழைப்பை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோமா? தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மற்ற பிள்ளைகளோடு நான் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றால் நான் செய்கிற வேலை யாருக்காக செய்கிற வேலை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாடுகள் இருந்தாலும் நன்மை செய்யுங்கள் என்றுதான் வேதாகம் சொல்கிறது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய பாடுகள் யாருக்காக படப்பட்டன? நமக்காக அவர் பாடுபட்டார். அதே விதமான பாடுகளை நாம் அனுபவிக்கும் போது அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். நாம் சந்தோஷப்படலாம். அவருக்கு எதிரிகளாக இருந்த நமக்கான தண்டனையை ஏற்றதால் தானே நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் எதிரிகளாக இருக்கிற மற்றவர்களை பார்த்தும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களிடத்தில் நாம் அன்பு காட்டலாமே. ஒரு பாகை மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று வேதாகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? கிறிஸ்துவின் சந்தோஷமே கிறிஸ்தவரின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக அவர் அவமானத்தை நினைத்து பார்க்கவில்லை, சிலுவையை சகித்தார் என்று எபிரேயருக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நம்மை தம்மோடு இணைக்கவே இயேசு இதை செய்தார். ஏன் அப்படி செய்ய வேண்டாம்? அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரோடு நம்முடைய மனது இணைய வேண்டும். அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு நாம் ஒப்புரவாக இருந்தால் நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். மற்றவர்களுக்காக உழைப்பதாக செயல்படுவதாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை ஒரு பொருட்டாக நாம் நினைக்க மாட்டோம். சர் ஏர்னஸ்ட் ஷேக்கிள்டன் என்பவர் அண்டார்டிகாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அவரோடு கூட 27 பேர் பயணம் செய்தார்கள். அண்டார்டிகா என்பது பனிப்பிரதேசம். எங்கும் பனிக்கட்டி, எல்லா இடமும் பனிக்கட்டி. இவர் பயணம் செய்த கப்பல் சேதமாகி விடுகிறது. எலிஃபண்ட் தீவு என்கிற ஒரு தீவில் இறங்குகிறார்கள். சாப்பாடு மிகவும் குறைவாக இருக்கிறது. அங்கே இருந்து கப்பல் இனி புறப்பட்டு செல்ல முடியாது. எப்படி செல்வது? ஏப்ரல் 24 1916 22 அடி படகில் இன்னும் 5 பேரை அழைத்து கொண்டு அவர் புறப்படுகிறார். படகை நடத்தி செல்வதற்கான கருவிகள் எதுவும் அவரிடத்தில் இல்லை. பனிப்புயல் வீசுகிறது. நீரின் உறைநிலைக்கும் குறைவான வெப்பம். சாப்பாடுவதற்கு போதுமான அளவு சாப்பாடு இல்லை. 1300 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணம் செய்தார்கள். தொடர்ந்து அந்த படகில் பயணம் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை வந்தபோது 2 மலைகளை நடந்தே தாண்டி சென்றார்கள். இதை தற்கொலை பயணம் என்றுதான் மற்றவர்கள் சொல்லுவார்கள். நிச்சயமாக அவர்கள் மனிதர்கள் வாழ்கிற இடத்தை போய் அடைய போவதில்லை. அங்கிருந்த மக்களை அழைத்து கொண்டு வந்து எலிஃபண்ட் தீவில் மாட்டிக்கொண்டிருக்கிற மற்றவர்களை காப்பாற்ற முடியாது என்று தான் நினைத்திருப்பார்கள். ஆனால் இவர் சென்றார். மே 10 தெற்கு ஜார்ஜியா என்கிற பகுதியை வந்து அடைந்தார். அங்கே கொஞ்சம் மனிதர்கள் இருந்தார்கள். ஆராய்ச்சி குழு ஒன்று இருந்தது. அங்கே இருந்து ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு எலிஃபண்ட் தீவுக்கு வருவதற்கு 4 தடவை முயன்றார். முதல் 3 தடவை முயற்சிகளிலே தோல்விதான் கிடைத்தது. 4வது முயற்சியில் வெற்றி பெற்றார். ஆகஸ்ட் 30 திரும்ப வந்து சேருகிறார். எல்லோரும் பத்திரமாக இருப்பார்களா? தீவு வந்த உடனே அவர் கத்தி கேட்ட ஒன்று இதுதான், எல்லோரும் இருக்கிறீங்களா? எல்லோரும் இருக்கிறீங்களா? எல்லோரும் இருக்கிறோம். எத்தனை நாட்கள்? அவருடைய ஆசை ஒன்று தான்,
பயணம் வந்து 27 பேரில் ஒருவர் கூட மறித்து விடக்கூடாது. இந்த தேவனின் ஆசையும் அதுதான். நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நம்மோடு இருக்கிறவர்கள் ஒருவர் கூட மறித்து விடக்கூடாது. அதற்காக தேவன் என்னவெல்லாம் செய்கிறாரோ அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனோ எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உலகத்தாருக்கு உம்முடைய அன்பை நாங்கள் காட்டவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.